என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் நல்லா சொதப்பிருச்சு. சரி அவன் நலங்கு ஃபங்க்ஷன் ஆச்சு போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பி போனோம். போகும்போது காலேஜில் நடந்த இன்சிடென்ட்லாம் யோசிச்சுட்டு அவங்கள மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக போனேன். காலேஜ் படிக்கும்போது நிறைய நாள் பேசாமல் இருந்திருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவங்கள பார்க்க போகும்போது அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன். அதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சாரீ அதுக்கப்புறம் வாட்ச்லாம் வந்து கூட வாங்கிட்டு போயிருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தா. என் ஃப்ரெண்டோட குழந்தைய வச்சுக்கிட்டே என் பையனை நல்லா வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அவன் சுத்தமாக கண்டுக்கல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் நம்மளை வெறுப்பேத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. சாக்லேட் ஒன்று வேறு கொடுத்துட்டாங்க. ரொம்ப குஷியாயிட்டான். அவ்வளோதான், நம்ம கல்யாண பொண்ணு வந்தாச்சு. அவங்களோட நலங்கு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு படிச்சியா, அசைன்மெண்ட் முடிச்சியான்னு கேட்டுனாங்க. இப்போ பாப்பாவுக்கு என்ன பேம்பர்ஸ் வாங்குற, என்ன ஷாம்பு வாங்குறேன்னு வந்து கேட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு நலங்கு வச்ச அனுபவத்தை வச்சு அவளுக்கும் சூப்பராக வந்துட்டு நலங்கு வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு சாப்பிட போயிட்டோம். நம்ம ஸ்வேதா மேடம் சூப்பராக எல்லாருக்கும் சர்வ்லாம் பண்ணாங்க. கல்யாணம் வந்து திருப்பதி நம்மளால போக முடியல அப்படின்றதுனால நான் நலங்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு அவளுக்கு அட்டன் பண்ணி அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.